ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரையே துதிக்க வேண்டும் என்று ஏன் சொல்லுகிறார்? அவரை ஏன் ஆராதிக்க வேண்டும்? அவரை ஏன் போற்ற வேண்டும்? அப்படி வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? தன்னையே தாமையே நீங்கள் எல்லோரும் என்னை போற்ற வேண்டும், என்னை புகழ வேண்டும், என்னை ஆராதிக்க வேண்டும். ஆனால் இந்த புத்தகத்திலேயே அநேக இடங்களிலேயே என்னை தவிர வேறொரு தெய்வம் உங்களுக்கு கிடையவே கிடையாது, எல்லா தெய்வங்களுக்கும் மேலாகவே நான் இருக்கிறேன், நான் தான் உம்மை படைத்தவன், உருவாக்கினவன். அதனால் எல்லா ஆராதனைகளும், எல்லா துதி மகிமை அத்தனையும் கனம் எனக்கு உரியது என்றார் அவர். நாம் அவருடைய தேர்வு செய்யப்பட்ட மக்கள். அவரை உருவாக்கியது மாத்திரமல்ல, உருவாக்கிய மக்களிலேயே, மக்கள் இனத்திலேயே அவர் பிரத்யேகமாகவே தேர்வு செய்யப்பட்டவர்கள். ஒரு மரத்திலேயே அநேகம் கனிகள் இருக்கலாம், அல்லது கனி தருகின்ற செடிகளிலே அநேகம் கனிகள் இருக்கலாம். ஆனால் அதிலேயே சொட்டையும் இருக்கும், புழு பூச்சி அரிச்சதும் இருக்கும். ஆனால் சிறந்தவையே மாத்திரம் தேர்வு செய்யப்பட்டு அதை உள்கொள்ளக்கூடியவர்கள் நாம், அதை உண்ணக்கூடியவர்கள் நாம். அப்படி இருக்க குறையில்லாத, கனிவுள்ள, இரக்கம் வாய்ந்த ஒரு தெய்வம் இந்த உலகிலேயே இல்லவே இல்லை. அதனால்தான் நாம் அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரையே போற்ற வேண்டும். வேற யாரையும் போற்றக்கூடாது, ஆராதிக்கவும் கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. அதிலேயும் குறிப்பாகவே இந்த தவ காலத்திலேயே அதிகமாகவே ஆண்டவரை துதிக்கணும். ஏன் தவ காலத்திலே துதிக்கணும்னு கேட்பீங்க. தவக்காலம் என்பது நம்மை மீண்டும் ஒரு ஆராய்ச்சி செய்கின்ற ஒரு நிலை. நம்ம மீண்டும் மீண்டும் புடம் போடுகின்ற ஒரு நேரம். நான் ஆண்டவருக்கு உரியவனாக இருந்தது போதுமா போதாதா? இன்னும் அதிகமாகவே நான் ஆண்டவரோடு நெருங்க வேண்டும். அதற்காகவே என்னில் என்ன குறை, அவருக்கு எதிராகவே நான் என்ன சிந்தித்தேன், அவருக்கு எதிராகவே நான் என்ன செயல்பட்டேன், அதையே எல்லாம் எடுத்து ஒரு ஆண்டு முழுவதுமாகவே அலசி ஆராய்ந்த பிறகு இந்த தவ காலத்திலேயே நாம் அதையே வடிகட்டி அவருக்கு உரியவர்களாகவே நம்மை மாற்றுகின்ற இந்த நாள். தினம் தினமும் தவக்காலம் என்று சொல்வதில்லை. தவக்காலத்திலேயே அநேகம் பாவங்களையே விட்டுவிடுகின்ற ஒரு மனநிலை நமக்குண்டு. தவக்காலம் வருவதற்காக காத்திருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கார். என் கணவன் குடிகாரனாய் இருக்கிறான், ஆனால் இந்த தவக்காலத்திலே நான் தவமிருந்து ஆண்டவரிடத்தில் வேண்டி அவரை மீண்டும் அந்த பழக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு கர்த்தருக்குரிய மகனாகவே மாற்றுவேன் என்று சபதம் எடுத்த எத்தனையோ பேர். ஒரு சகோதரி என்னிடத்தில் கேட்டார், வருடத்திலேயே 365 நாட்களும் தவக்காலமாய் இருக்கக்கூடாதா என்று. குடிகாரன் பேச்சு விடிந்தால் போச்சு என்று சொல்லக்கூடிய விதத்திலேயே தவக்காலத்திலேயே அவர் குடிக்க மாட்டேன் என்று சொல்லி தவக்காலம் முடிந்து விட்டது.
மீண்டும் அவர் பழைய பாதையிலேயே சென்று கொண்டு இருப்பதனாலேயே சகோதரா, நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், வருடம் முழுவதும் தவக்காலமாகவே ஏன் திருச்சபை அறிவிக்கக்கூடாது என்றார். கேள்வி வேடிக்கையாக இருக்கிறது. பிரியமானவரே, தவக்காலம் அதில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய பிறகு, அது புதுப்பிக்கப்பட்ட பிறகு மீண்டும் பழையதை நோக்கி செல்லக்கூடாது. பழையது களைந்தன, புதியது புகுந்தன என்று வேத புஸ்தகம் சொல்லுகின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று காலையிலேயே பாடும் பொழுது அந்த பாடல்கள் முழுவதுமாகவே ஆண்டவரை போற்றுவதாயிருந்தார். அதனால தான் இந்த தலைப்பை நான் ஏற்றெடுத்தேன். ஆண்டவரை போற்றுவது எவ்வளவோ மேல். அவரை எவ்வளவோ போற்றினாலும், அவரை எவ்வளவோ துதித்தாலும் ஆராதித்தாலும் போதுமானதல்ல. போதும் போதும் என்று சொல்லுவார்கள். வயிறு நிரம்பினால் போதும், இனிமேல் என்னால் உண்ண முடியாது என்றார். ஆனால் ஆத்மாவில் போதும் என்று சொல்லக்கூடிய யாராவது இருக்க முடியுமா? எவ்வளவு உள்கொண்டாலும் இன்னும் அதிகமாகவே அவரை நேசிக்கணும். அவர் என்னையும் நேசிக்கணும். அவர் என் மீது இரக்கத்தை காட்டணும். எனக்கு புதிய வழியை திறந்து தரணும். என்னை மன்னிக்கணும். குற்றம் செய்யாதவர்கள் யாருமே இல்லை. குறையில்லாதவர்கள் யாருமே இல்லை. ஒருவர் மட்டும்தான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் குறையில்லாதவனும் குற்றம் இல்லாதவனும். உங்களில் யாராவது குற்றம் இல்லாதவள் இருந்த அந்த பெண்ணை கல்லால் அடியுங்கள் என்று சொன்ன பொழுது யாருமே இல்லை. அந்த இடத்திலேயே ஒரே ஒருவர் மட்டும்தான், இயேசு கிறிஸ்து. பிரியமானவரே, அவருடைய தேர்வு செய்யப்பட்ட, அவருடைய சகோதரனும் சகோதரியுமாய் இருக்கக்கூடிய, அவருடைய இரத்தத்தினால் அபிஷேகம் செய்யப்பட்ட, அவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட, அவருக்கு உரிய தூய்மையுள்ள தந்தைக்கு உரிய மக்களாகவே நம்மை மாற்றி விட்டது இந்த தவக்காலத்தில். அவருடைய பாடுகளை குறித்து நம்ம தியானிக்கின்றது எப்பொழுது? நம்முடைய பாவங்களை குறித்து நம்ம தியானிக்கின்றோம். அவருடைய பாடுகள் நமக்காக, அவர் சிந்திய இரத்தம் நமக்காக, அவர் வேதனைப்பட்டது நமக்காக, அவர் உயிர் விட்டது நமக்காக, மீண்டும் உயிர் தெழுந்தது நமக்காக. உயிர் தெழுதலினுடைய அர்த்தம், உன் பாவங்கள் கழுவப்பட்டு விட்டது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. பிறகு நீர் என்னை போல் உயர்த்தெழுந்தது போலவே நீரும் ஒரு புதிய படைப்பாக, புதிய படைப்பாக, புதிய சிருஷ்டியாகவே நீ எழுந்துள்ளீர். அதை புரிந்து கொள்வதற்காகவே, புரிய வைப்பதற்காகவே இந்த தவக்காலம் நமக்காகவே திருச்சபை ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. திருச்சபை சும்மா ஏற்படுத்தவில்லை. ஆண்டவருடைய இறுதி நாட்கள் 4 நற்செய்திகள் வழியாகவே அறிவிக்கப்படுகிறார். அநியாயமாக அநியாயமாக சிலுவையில் கிடந்து ஒருவன் சொல்லுகிறான், நீ ஒரு குற்றமும் செய்யவில்லை, நீ ஒரு பாவமும் செய்யவில்லை, நீ ஒரு அக்கிரமமும் செய்யவில்லை, நீ ஒரு கொலையும் செய்யவில்லை, ஆனால் நீர் இந்த தண்டனை உமக்கு ஏற்றதல்ல. நானோ குற்றவாளி, நானோ கொலைகாரன், நானோ அக்கிரமக்காரன், எனக்கு இந்த தண்டனை உரியது. பிரியமானவரே, நாம் அனைவருமே பாவம் செய்திருக்கிறோம். பாவத்திலேயே அன்றாடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவ சேற்றிலேயே நாம் தவிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து எழும்பி அந்த பாவ கரைகளை கழுவுவதற்காக இயேசுவின் திருரத்தத்தாலே மட்டும்தான் அது கழுவ முடியும். அது கழுவினால்தான் என் பாவங்கள் மன்னிக்கப்படும். அதற்காகவே இந்த தவக்காலத்திலேயே நான்
அவருடைய பாடுகளை குறித்து தியானித்து கொண்டு அவரை போற்றி புகழ்ந்து கொண்டு அவர் ஆராதித்து கொண்டு துதித்து கொண்டு இந்த நாட்களை நான் அர்ப்பிக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய விதத்திலேயே நாம் இருக்கிறேனா இல்லையா என்ற கேள்வியோட நாம் ஒன்று சொல்லுவோம். ஆண்டவரை துதிப்பதற்கு 16 விதமாகவே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எப்படி துதிக்கணும், எப்படி ஆராதிக்கணும், எப்படி போற்றணும், எப்படி வாழ்த்தணும் என்று ஒருவேளை நம்ம பல்வேறு தியானங்களிலேயே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள் என்று சொல்லுவார்கள், முழந்தால் படிந்து ஆண்டவரை போற்றுங்கள் ஆராதியுங்கள் என்று சொல்லுவார்கள். இன்னும் பல்வேறு விதத்திலேயே ஆர்ப்பரித்து நீங்கள் ஆண்டவரை போற்றுங்கள் என்று சொல்லுவார்கள். உரத்த குரலிலே ஆண்டவரை துதியுங்கள் சொல்லுவார்கள். ஆனால் 16 விதமாகவே எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு சான்றும் உண்டு. அதில் முதலாக எழுதப்பட்டது, ஆண்டவரை நாம் கதறி வேண்டி துதிக்க வேண்டும். ஒன்று, ஆண்டவரே கதறி வேண்டி துதிக்க வேண்டும். அதுக்கு சான்று திருப்பாடல்கள் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எடுத்து வாசிங்க. திருப்பாடல்கள் 18:6. சத்தமாக வாசிங்க. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன், கடவுளை நோக்கி கதறினேன். அவர் கோயிலிருந்து என் குரலை கேட்டார். அப்போ நாம் ஆண்டவரே எந்த வேளையில் ஆண்டவரை துதிக்கணும்? நெருக்கடியான நேரங்களில் எல்லாம் யாரை துதிக்கணும்? யாரிடத்தில் செல்லணும்? ஆண்டவரை நோக்கி பயணிக்கணும். வேறு எங்கும் செல்லக்கூடாது. உன் கால்கள் அவரை நோக்கி தான் பயணிக்க வேண்டும். அவரை நோக்கி தான் கதற வேண்டும். அந்த கதறல் அவருடைய காதுகளில் எட்டும். அந்த எட்டும் பொழுது உமக்கு பதில் சொல்லுவதற்காக, பதில் தருவதற்காகவே அவர் காத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக சொல்லுகிறார், கைகள் கொட்டி களிப்புடன் ஆர்ப்பரித்து போற்ற வேண்டும் என்றார். இரண்டாவதாக கைகள் கொட்டி களிப்புடன் ஆர்ப்பரித்து. அதற்கு சான்று திருப்பாடல்கள் 47:1. இரண்டாவதாக சொல்லியிருக்கிறது, கைகள் கொட்டி களிப்புடன் ஆர்ப்பரித்து ஆண்டவரை துதிக்க வேண்டும், போற்ற வேண்டும் என்று சொல்லும் பொழுது திருப்பாடல்களிலே சங்கீதத்திலேயே 47ஆவது அதிகாரத்திலேயே 1 வாசித்து பாருங்க. களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை. அப்போ களிப்புடன் கைகளை கொட்ட சொல்லுகிறார். நாம் இங்கே தியானத்திலேயே நீங்கள் கரங்களை தட்டி பாட வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த கரங்கள் தட்டும்போது சத்தம் கேட்கணுமா வேண்டாமா? சத்தம் கேட்கணுமா வேண்டாமா? அந்த அளவுக்கு அந்த கரங்களையே ஒரு கரத்தோடு ஒரு கரம் சேர்த்து தட்டும் பொழுது அது ஆர்ப்பரிப்பாக மாறும். அப்படிப்பட்ட ஆர்ப்பரிப்பை ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக சொல்லுகிறார், குரல் எழுப்பி ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்றார். எப்படி? குரல் எழுப்பி நாம் இங்கே சொல்லுகின்றோம், எல்லாவரும் உரத்த குரலிலே ஆண்டவரை போற்ற வேண்டும் என்றார். சில பேர் வாய் மட்டும்தான் திறக்கும், சத்தம் வெளியே வராது. அடுத்தவங்க பார்க்கும்போது வாய் திறந்திருக்கும், ஆனால் சத்தம் வராது. இல்லை, சத்தத்தோட வாய் திறந்து ஆண்டவரை போற்றணும். உரத்த குரலில் குரல் எழுப்பி. அதற்கு சான்று திருப்பாடல்கள் 61:1 வாசித்து பாருங்க. திருப்பாடல்கள் 61 முதல் வசனத்தை பாருங்கள். கடவுளே என் குரலை கேளும், என் விண்ணப்பத்திற்கு. பார்த்தீங்களா, என் குரலை. அப்ப நாம் குரல் கேட்கிற அளவுக்கு நம் வாயை திறந்து ஆண்டவரிடத்திலேயே குரல் எழுப்ப வேண்டாமா? அப்படி எழுப்பும் பொழுது அதற்கு பதில் ஆண்டவர் தருவாரா இல்லையா?
அவருடைய காதுகள் மந்தமாகி போகவில்லை. என் காதுகள் மந்தமாகி போகவில்லை. என் கண்கள் பார்வையில்லாதது ஆகவும் இல்லை. உன் குரல்களை கேட்கக்கூடிய அளவுக்கு என் காதுகள் திறந்திருக்கிறது என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான்காவதாக சொல்லுகிறார், பாடி எல்லோரும் சத்தமாகவே ஆண்டவரை போற்ற வேண்டும் என்றார். பாடல்களை பாடி எல்லோரும் சத்தமாகவே ஆண்டவரை போற்ற வேண்டும். திருப்பாடல்கள் 66:1 வாசித்து பாருங்க. அனைத்து உலகத்தோரே போற்றி. பார்த்தீங்களா, இங்கே என்ன எழுதப்பட்டு இருக்கிறது? சத்தமாக ஆர்ப்பரி என்றார். ஆர்ப்பரி என்றால் எவ்வளவோ நம்மாலே கத்த முடியுமோ அவ்வளவும் சத்தமாக ஆண்டவரை போற்றணும். உன் கூக்குரல் என் காதுகளில் எட்டியது. அப்பொழுது என்னால் அங்கே அமர்ந்து கொள்ள முடியவில்லை. நான் என் சேனைகளை உனக்காக, என் கிருபையை உனக்காக, என் ஆசீர்வாதங்களை உனக்காக தானியேல் வேண்டிய பொழுது விண்ணகத்தின் பலகணிகளை திறந்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று நாம் வாசிக்கின்றோம் தானியேல் புத்தகத்திலேயே. தானியேல் காலையும் மாலையும் மதியமும் வேண்டிய பொழுது அவர் யாருக்காக வேண்டினார்? யாருக்காக வேண்டினார்? அவர் அந்த மக்களுக்காக. அதே போலவே நாம் யாருக்காக வேண்டணும்? நம் குடும்பத்திற்காக, நம் குடும்பத்தில் உள்ள கருத்துக்களுக்காக, நம்ம குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக ஆண்டவரிடத்திலேயே கூக்குரல் எழுப்பும் பொழுது அந்த விண்ணகத்தின் பலகணிகள் அன்று திறந்தது போலவே இன்றும் திறக்க மாட்டாரா? திறக்க மாட்டாரா? திறப்பார். உன் கூக்குரல் என் காதுகளில் எட்டி அந்த நிமிடத்திலேயே நான் என் விண்ணகத்தின் பலகணியை திறந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐந்தாவது, நம்முடைய எல்லா சக்தியும் உபயோகப்படுத்தி முழங்கி ஆண்டவரே போற்ற வேண்டும். அடுத்தது ஐந்தாவது என்ன எழுதப்பட்டு இருக்கிறது? நம்முடைய எல்லா சக்தியும் உபயோகப்படுத்தி முழக்கத்துடன். அதில் என்னது? திருப்பாடல்கள் 66:8 வாசிச்சு பாருங்க. மக்கள் இனங்களே கடவுளை போற்றுங்கள், அவரை புகழ்ந்து பாடும் ஒலி கேட்க செய்யும். நாம் பாடும் பொழுது எப்படி பாடணும்? பாடல்களை பாடும் பொழுது எப்படி பாடணும்? நமக்குள்ளவே பாடக்கூடாது. நாம் பாடும் பொழுது மற்றவர்கள் கேட்கக்கூடிய விதத்திலேயே பாடணும். அதில் மட்டும் இருக்கிறதா, அதில் இசை இருக்கிறதா என்று பார்க்க வேண்டாம். நாம் பாடும் பொழுது அந்த பாடல் ஆண்டவர் நிச்சயமாகவே அவருக்கு இசையோடு அது கேட்கும். அல்லேலூயா. அந்த ஒலியே இனிமையான ஒலியாகவே அவர் காதுகளில் எட்டும். நாம் வாசித்திருக்கிறோம். எல்கானாயோட மனைவி, அந்த மனைவி என்ன பேரு? அன்னாள். இன்றைக்கு அநேகம் பேருக்கு அன்னாள் என்ற பெயர் இருக்கும். அன்னாள் எப்படி வேண்டினார்? அன்னாள் எப்படி ஜெபித்தார்? ஆண்டவரே கண்ணீரோட எல்கானா மனைவி அன்னாள் ஆண்டவரே என்று மற்றவர்கள் பார்க்கும் பொழுது புலம்பிக் கொண்டிருக்கிறவர்களை பார்க்கிறார். குடிகாரி என்று சொல்லி இருக்கக்கூடியது பார்க்கின்றான். ஆனால் அவள் குடிகாரியா இருந்தாளா? அவள் குடிகாரியா இருந்தாளா? இல்லை. தன்னை மறந்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்த பொழுது அவளுடைய எண்ணங்கள் என்னவா இருந்தது? ஆண்டவரே, நான் மலடி 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 என்று ஊரெல்லாம் சொல்லி நான் அவமானப்பட்டு கொண்டு இருப்பது உமக்கு தெரியும், உமக்கு தெரியும். நான் உன்னிடத்தில் வைக்கின்ற அந்த விண்ணப்பம் அதை கேட்டு எனக்கு நீ அது கொடுக்குமானால் நான் பெற்றுக்கொண்டதையே உமக்கே நான் காணிக்கையாக அர்ப்பிப்பேன். அல்லேலூயா. இப்படி இந்த புத்தகத்தில் வேற எங்கேயுமே எழுதவில்லை. தன் திருக்குமாரனை நமக்காகவே அர்ப்பித்திருக்கிறான் தந்தை. வேறு யாரையும் அதே போல் எழுதவில்லை. ஒருவேளை
ஸ்நாபக அருளப்பரையே எலிசபெத் அம்மாளும் சக்கரியாவும் கொடுத்திருக்கலாம். ஆனால் அன்னாள் எத்தனையோ ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் ஊரெல்லாம் அவமானப்பட்டு ஒரு நல்ல நிகழ்ச்சிகளுக்கு செல்ல முடியவில்லை. அந்த நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் பொழுது அங்கே அவமானம், அவர்கள் அதை உள்படுத்துவதில்லை. சாங்கிய சம்பிரதாயங்கள் பார்த்து கொண்டு அவளை அதில் உள்படுத்துவதில்லை. ஆனால் அவளுடைய கண்ணீர், அன்னாளுடைய கண்ணீர், அவருக்கு ஒரு குழந்தை பிறந்ததா? அந்த குழந்தையை நான் உமக்கு தருகிறேன் என்று சொன்ன பிறகு மீண்டும் 5 குழந்தைகளை ஆண்டவர் அவளுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, சர்வமும் உமக்கு, எல்லாம் உம்முடையது, எல்லாம் உம்முடையது, எனதாகவே ஒன்றுமில்லை, எனது என்று சொல்லக்கூடிய எதுவும் இல்லை. நான் வந்த பொழுது எதையும் கொண்டு வந்ததும் இல்லை, போகும் பொழுது நான் எதையும் கொண்டு போவதும் இல்லை. வெறுங்கையோடு நான் வந்தேன், திரும்பி போகும் பொழுதும் அதே போலவே நான் வருகிறேன் என்று சொல்லக்கூடிய விதத்திலேயே ஆண்டவரே, சகலமும் உமக்காக, எல்லாம் உமக்காக. நாம் பாடல் பாடுகின்றோம் தவக்காலத்திலேயே, எல்லாம். அந்த பாடலை பாருங்க, எவ்வளவு உருக்கமான அந்த பாடல். அந்த பாடலை பாடும் பொழுது கண்ணீர் வடியும். காரணம், எருசலேமிலேயே 1995 நான் சிலுவை பாதை நடத்தினேன். 1995 55 நபர்களோடு சேர்ந்து, 5 குருக்களோடு சேர்ந்து அந்த இடத்துக்கு சென்று நான் திருச்சிலுவை வழிபாடு நடத்தினேன். எப்படி நடத்தினேன் என்று கேட்டால் எனக்கு ஆச்சரியப்பட்டது. அங்கிருந்த அத்தனை பேருமே அந்த திருச்சிலுவையை அந்த வாசித்தது கேட்டு கண்ணீர் வடித்தார்கள். எனக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த இடத்துல என் கால்கள் பட்ட பொழுது என்னறியாமலேயே ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது. நானாகவே அது சொல்லவும் இல்லை, படிக்கவும் இல்லை. அந்த நாள்களை நினைத்து பார்த்தேன். இயேசு இவ்வழியாகவே நடந்தாரா? இயேசு இந்த இடங்களிலே விழுந்தாரா? அந்த இடங்களில் எல்லாம் என் கால்கள் பட்ட பொழுது எனக்குள்ளவே ஒரு உணர்வு உண்டாயிட்டது. ஆம் பிரியமானவரே, ஆனால் இந்த பாடலினுடைய இந்த வரிசை நான் மறக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது 6 உரத்த குரலில் துதிக்க வேண்டும் என்றார். 68:33 திருப்பாடல்கள் 68:33 சான்று தருகிறார். 68:33 தானே? 33 தோணிங்க. தம் வலிமை மிகு குரலில் முழங்குகின்றார் என்றார். வலிமை மிகு குரலில் நாம் பார்க்கின்றோம். மோசே ஆண்டவரோடு பேசிய பொழுது மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த பதில் இடி முழக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இடி முழக்கத்தோடு ஆண்டவருடைய குரல் கேட்டது என்று அன்றைய தினத்திலே சாட்சியப்படுத்தினார். பிரியமானவரே, நாம் ஜெபிக்கும் பொழுது, நாம் வேண்டும் பொழுது, நாம் துதிக்கும் பொழுது, நாம் ஆராதிக்கும் பொழுது நமக்கும் ஒரு சத்தம் கேட்கும். நம் காதுகள் உண்மையாகவே அதற்குரியவையாய் இருந்தால் அந்த காதுகளிலூടെ 2 காதுகளை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். ஒன்று கேட்கிற காதும் ஒன்று கேட்காத காதும் கொடுத்திருக்கிறார். ஆனால் கேட்கிற காதிலூടെ நம்ம கேட்கின்ற அந்த ஆண்டவருடைய வார்த்தை வழியாகவே ஆண்டவரை போற்றும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவருடைய அந்த குரல் நம் காதுகளிலே கேட்க முடியும். சாட்சி நானே இருக்கிறேன். இறந்து போன தந்தை குரியாக்கோஸும் நானும் ஜெபித்து கொண்டிருந்த நேரத்திலேயே இதே ஆலயத்திலே நாங்கள் இருவரும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே ஆண்டவருடைய குரல் எங்களுக்கு இருவருக்கும் கேட்டது. அவர் இன்று சாட்சியாக நிற்கவில்லை.
அவர் என்னோடு பேசினார். என்னடா புலம்பிக் கொண்டிருக்கிறேன் என்றோடு பேசினார். நான் அவரை கேட்கிறார், நீங்க என்ன புலம்பிக் கொண்டிருக்கிறேன், அவரையும் கேட்கிறார். நாங்கள் 2 பேரும் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்பொழுது ஆண்டவருடைய குரல், அந்த குரல் என்னவென்று நான் சொல்லவில்லை, ஆனால் எங்களுக்கு புலம்பல் போல் தோன்றியது. அவர் என்னை பார்த்து கேட்டார், காலையில் வந்து என்னடா புலம்பின்னு இருக்கிறேன் அப்படின்னாரு. நானும் கேட்டேன், நம்ம 2 பேரும் ஒன்றா தானே உட்கார்ந்து இருக்கிறோம், ஆனால் 2 பேரும் கண்ணு திறக்கவே இல்லை. எங்கள் கண்ணுகள் மூடப்பட்டு இருந்தது. எங்கள் கண்கள் மூடப்பட்டு இருந்தது. நானும் அவர் பக்கத்தில் இருக்கிறவர் கேட்கிறார், நீங்க என்ன கேட்குறீங்க, நீங்க என்ன சொல்றீங்க? அது தாண்டா நான் உன்னை கேட்கிறேன்ற வாடா படம் தான் பேசுவார். வயசானவர். அவர் இந்த ஆலயத்தில் தான் ஹார்ட் அட்டாக்காக இறந்து போனார். அவரை ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு யாருமே இல்லை. தங்க மனம், குழந்தைகள் போல குழந்தை மனம். நீங்க பார்த்திருக்கீங்களா? அருள் தந்தை குரியாக்கோஸ் தந்தையை பார்த்திருக்கீங்களா யாராவது? பிரைஸ் தி லார்ட். சொன்னது உண்மைதானே? பச்சிளங்குழந்தையை போல இருப்பார். தங்க மனம். யாரை பார்த்தாலும் சாப்பிட்டியா? நானே அவரை கேட்பேன், சாப்பிட்டியான்னு கேட்குறேன். அங்கே சாப்பிடலன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் கொடுப்பீங்களா? ஏண்டா இப்படி பேசுகிறேன்? கேட்கறதுக்கு கூடவே இருந்தால் கொடுப்போம். ஒரு பழமாவது கொடுக்கலாமல்ல? எப்படி? அல்லேலூயா. அவர் இறந்து இன்றைக்கு பேரின்ப வீட்டில் இருக்கிறார். பேரின்ப வீட்டில் அவர் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார். விண்ணகத்துக்கு இன்னும் சென்றதில்லை. 2ஆம் வருகை நாளில் மட்டும்தான் அங்கே செல்ல முடியும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பேரின்ப வீட்டிலே அவர் அமைதியாக இருக்கிறார். நான் ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இந்த காதுகள் வலிமை மிகு காதுகளில் முழங்குகிறார் என்றார். அவருடைய முழக்கம் எப்படி வேண்டுமானாலும் ஆகலாம், எப்படி வேண்டுமானாலும் ஆகலாம். அடுத்து வரும்போது நம்ம அது மீண்டும் வாசிக்கின்றோம். 7வது மத்தளங்கொட்டி யாழ் இசைத்து ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்றார். மத்தளங்கொட்டி யாழ் இசைத்து. திருப்பாடல்கள் 81:1 வாசித்து பாருங்க. 81:1 வாசித்து பாருங்க. மகிழ்ந்து பாடுங்கள், புகழ்ந்து ஏத்துங்கள், இன்னிசை எழுப்புங்கள், மத்தளம் கொட்டுங்கள், யாழும் கரமண்டலமும் இசைத்து இனிமையாக பாடுங்கள் என்றார். எல்லாமே வந்து விட்டது. இன்று சமைக்கிறதுக்கு கீபோர்டு வந்து விட்டது. அந்த கீபோர்டில் எல்லாம் இருக்கா இல்லையா? எல்லா இசைகளும் அதில் இருக்கு. எந்த இசை வேண்டுமானாலும் அதிலேயே கேட்கலாம். எந்த இசை அத்தனையும் அதில் உள்கொள்ளப்பட்டதனாலேயே ஒருவர் அத்தனையும் வாசித்து நம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிழ்ச்சிக்குள்ளாக்குகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இங்கே எழுதப்பட்டு இருக்கிறது மகிழ்ந்து பாடுங்கள் என்றார். நாம் மகிழ்ந்து பாடுகிறோமா? மகிழ்ந்து பாடுகிறோமா? ஒப்புக்கு பாடுகிறோமா? நாம் பாடும்பொழுது எப்படி பாடணும்? மகிழ்ந்து பாடணும், சந்தோஷத்தோட பாடணும், ஆனந்தத்தோட பாடணும். அதிலேயே இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை நாம் வெளிப்படுத்துவது எப்படி? எனக்குள்ள இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது எப்படி? உள்ளத்தினுடைய ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துவது எப்படி? என் ஆண்டவரை நான் போற்றும் பொழுது, ஆண்டவரை நான் துதிக்கும் பொழுது அது மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்றார் அவர். எப்பொழுதுமே கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்களுக்கு அந்த மகிழ்ச்சி வருமா? எப்போ பார்த்தாலும் கண்ணீர் தான், எப்போ பார்த்தாலும் கண்ணீர் தான். என்றைக்கு முடியும் இந்த கண்ணீர்? என்றைக்கு இந்த கண்ணீர் முடியும்? லாசரின் சகோதரிகள் கண்ணீரோட ஆண்டவரை போற்றினார். நீ இருந்திருந்தால் இந்த நிகழ்வு இங்கே நடந்திருக்காது. பிரியமானவரே, கடவுள் நம்மோடு இருந்தால்
கடவுள் நம்மோடு இருந்தால், இயேசு ஆண்டவர் நம்மோடு இருந்தால் நமக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்காது என்று யாராவது சொல்லுகிறார்களா? ஏன் நமக்கு ஏற்படுகின்றது? ஏன் இந்த இன்னல் வந்தது? ஏன் இந்த இடர் வந்தது? ஏன் துக்கம் வந்தது? ஏன் சங்கடம் வந்தது என்று கேட்டால் அதற்கு காரணம் இயேசு நமக்குள்ளவே இல்லை. காரணம் அவரை நாம் அகற்றி நிறுத்தியிருக்கிறோம். உலக ஆசைகளுக்கு ஏற்றபடியாக, உலக எண்ணங்களுக்கு ஏற்றபடியாக, உலக போக்குப்படியாக ஒழுகி கொண்டிருப்பதனாலேயே இயேசு நம் அருகிலிருந்து விலகி நிற்கிறார். அவர் விலகின்ற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு இடர்கள் தான் உண்டாகும், கஷ்டங்கள் தான் உண்டாகும், வேதனைகள் தான் உண்டாகும். பிரியமானவரே, சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த வேதனை வருகின்ற நேரத்திலேயும், அந்த சங்கடங்கள் வருகின்ற நேரத்திலேயும், அந்த இடர்கள் வருகின்ற நேரத்திலேயும் கர்த்தர் என் அருகாமையில் இல்லை. அதனால் அவரை தேடி செல்வது மிக முக்கியம். அவரை போற்றுவது முக்கியம், அவர் ஆராதிப்பது முக்கியம், அவரை துதிப்பது மிகவும் முக்கியம் என்ற கருத்திலேயே நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எட்டாவது என்ன? கைகள் கூப்பி. எட்டாவது என்ன? திருப்பாடல்கள் 88:9 வாசித்து பார்ப்போம். உம்மை நோக்கி கைகளே கூப்புகின்றேன் என்றார். நம் கைகளை கூப்பும் பொழுது அடிமையாக ஒருவரை பார்த்து வணக்கம் ஐயா என்று சொல்லும் பொழுது நாம் அவர்களுக்கு மிகவும் கீழ்ப்படிந்து செல்லுகின்றோம். ஐயா வணக்கம், ஒரு கைகளை கூப்பி சொல்லுங்க. அதிலையும் பிரத்யேகமாக அது ஒரு மகிழ்ச்சிக்கு காரணமாய் தீரும். பரவாயில்லை, அவர் எனக்கு கரங்களை கூப்பி வணக்கம் சொன்னார், கரங்களை கூப்பி வணக்கம் சொன்னார். இங்கே கரங்களை கூப்பி ஆண்டவரை போற்று என்று சொன்னார், கரங்களை கூப்பி ஆண்டவரை வாழ்த்து என்று சொன்னால் தயக்கப்படுவதற்கு தயங்குவீர்களா? செய்வீர்களா? செய்வீர்களா? கரங்களை கூப்ப சொன்னால் கரங்களை கூப்பணும். யாரிடம் முன்னிலையில் நம்ம கரங்கூப்பி நிற்கிறோம்? மனிதன் முன்னிலையில் அல்ல, நம்மை படைத்த அந்த தேவனுடைய முன்னிலையிலே, நம்மை சிருஷ்டித்த அந்த கடவுளுடைய முன்னிலையிலே நாம் நிற்கின்றோம். அவர் நிற்கும் பொழுது நிற்கக்கூடிய தகுதி இல்லாதவர்களாக இருக்கக்கூடிய நாம், அவரை பார்க்க கூட தகுதி இல்லாதவர்களாக இருக்கக்கூடிய நாம், அவரை பார்த்த உடனே உண்டாகின்ற அந்த மாற்றம், அந்த மன மகிழ்ச்சிக்கு ஒரு அடையாளமாகவே கரங்களை நாம் கூப்பும் பொழுது அவருக்கு நாம் அடிமையாய் மாறிவிடுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் யாருக்கு வேண்டுமானாலும் அடிமையாய் இருக்கக்கூடாது, ஒருவருக்கு மட்டும்தான் அடிமையாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் நாம் அடிமையாய் இருக்க வேண்டும் என்றார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமையாய் இருந்தால் தந்தையாம் கடவுளுக்கும் அடிமையாய் இருப்பது போலவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 9வது, காலையில் கதறி துதிக்கணும். 9, காலையில் கதறி துதிக்கணும். 9, 88:13 வாசிங்க. ஆண்டவரே நானும் உம்மை நோக்கி கதறுகின்றேன். அடுத்து 108:1 முதல் 3 வரை உள்ள வசனத்தை வாசித்து பார்ப்போம். 108ஆம் சங்கீதம், திருப்பாடல்கள் 108லேயே 1 முதல் 3 வரை வசனங்களை என் உள்ளம் இருக்கிறது கடவுளே, காலையிலே நான் உம்மை புகழ்ந்து பாடுகின்றேன்.
இங்கே காலையில் அதிகாலையிலே என்ன தேடுபவர்களுக்கு, அதிகாலையில் என்ன தேடுபவர்களுக்கு நாம் அதிகாலையிலே நம்ம யாரை தேடணும்? அதிகாலையில் நம்ம எழுந்து கிச்சனில் போய் அடுக்கலையில் போய் டீ போடுவதற்கு செல்வதற்கு முன்னையே ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து கொண்டு 5 நிமிடம், மணிக்கணக்காக நான் சொல்லவில்லை. முதல்ல கொடுக்கக்கூடிய கனி யாருக்கு? முதல் கனி யாருக்கு? ஒரு மரத்திலேயோ செடியிலேயோ ஒரு மரத்தில் ஒரு கனி இருந்தால் அந்த கனி யாருக்கு கொடுக்கணும்? முதலிலே. ஒரு செடியிலே ஒரு பூ இருந்தால் அது யாருக்கு கொடுக்கணும்? முதலிலே. அதே போல காலை வேளையிலே நம்ம எழுந்து அதிகாலையில் ஆண்டவரை தேடமா வேண்டாமா? அதற்கு பிறகுதான் நம்முடைய மற்ற வேலைகள் இருக்க வேண்டும். அதிகாலையிலே தேடுபவர்களுக்கு ஒரு குறையும் இருக்காது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு ஆண்டவர் அதிகாலையிலே எழுந்து ஒலிவ மலைக்கு செல்லுகிறார். ஒலிவ மலைக்கு செல்லுகிறார். அங்கே அவர் யாரோடு பேசுகிறார்? யாரோடு பேசுகிறார்? அப்ப நாம் அதிகாலையில் யாரோடு பேசுகின்றோம்? அதிகாலையில் நாம் யாரோடு ஜெபிக்கின்றோம்? நம்ம வேண்டுதல் கேட்குமா கேட்காதா? அப்ப கேட்கும் என்ற நம்பிக்கை விசுவாசம் உள்ள நாம் அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை துதிப்பதற்கும் போற்றுவதற்குமாகவே அந்த நிமிடங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம் குடும்பத்திலே ஐஸ்வர்யம் உண்டாகுமா உண்டாகாதா? அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சாபங்களுக்கு விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா? அந்த குடும்பத்தை எதிர்த்து போராடக்கூடிய யாராவது இருந்து அவனுக்கு வலிமை உண்டாகுமா உண்டாகாதா? ஆத்தானோடு போராடும் பொழுது அந்த வலிமை நமக்கு தேவைப்படுகிறது. நாள் முழுவதும் நமக்கு தேவைப்படுகிறது. ஒரு காலையில் இருந்து மாலை வரையிலும் நந்தி உறங்கும் வரையிலும் நமக்கு தேவை என்ன? ஒரு பலன் தேவை, ஒரு சக்தி தேவை. அந்த வலுவும் சக்தியும் யார் இடத்துல நமக்கு பெற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவரிடம் பெற்றுக்கொள்ள முடியும். அது எப்பொழுது? அதிகாலையில் அவரை தேடுபவர்களுக்கு ஒரு குறையும் ஏற்படாது. அந்த நாள் முழுவதும் மகிழ்ச்சியோடு இருப்பீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 10ஆவதாக சொல்லுகின்றது, தாழ்ந்து பணிந்து முழந்தாள் இட்டு என்றார். 10 என்ன எழுதியிருக்கிறோம்? தாழ்ந்து பணிந்து முழந்தாள் பணியிட்டு, அதிலேயே அவரை தொழுவோம். அதுக்கு சங்கீதம் 95, திருப்பாடல்கள் 95 எடுத்து பார்ப்போம். 6ஆம் வசனத்தை எடுத்து பார்ப்போம். தாழ்ந்து பணிந்து அவரை தொழுவோம் ஆண்டவர் முன். ஆமேன், ஹல்லேலூயா. திருப்பாடல்களிலே விவரமாக எழுதப்பட்டிருக்கிறது. வாரும் ஆண்டவருடைய முன்னிலேயே நாம் தொழுவோம், அவரை நாம் முழந்தாள் படிந்து அவரை தாழ்ந்து பணிந்து அவர் முன்னிலையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா முழங்கால்களும் என் முன்னிலையிலே முடங்கும், எல்லா தலையும் வணங்கும் என்றார். நாம் அவர் முன்னிலையிலே வணங்கினால் அது ஆசீர்வாதமாக மாறும். அவர் முன்னிலையிலே நாம் முழந்தால் முடிந்தால் அது ஆசீர்வாதமாக மாறும். முழந்தால் படியிட்டு ஆண்டவரை போற்றுவோம் என்று இங்கே சொல்லும் பொழுது, முழந்தால் படியிட முடியலை என்று சொன்னால் நின்றாலும் பரவாயில்லை என்று சொல்லக்கூடியது கேட்போம். நின்றாலும் முழந்தால் படியவில்லை, ஆகவே நாள் அந்த வார்த்தைக்கு ஏற்றபடியாக செயல்பட முடியவில்லை என்று பாவமாக நினைக்க வேண்டாம், குற்றமாக நினைக்க வேண்டாம். அவர் நினைத்தால் முழந்தால் படியிட வைக்க முடியும். முடியுமா முடியாதா? அவரால் கூடாத காரியம் உண்டா? என்னால் ஆகாத காரியம் உண்டா என்று அவர் கேட்கிறார். என்னால் இது கூடும் என்று நீ நம்புகிறாயா என்று கேட்கிறார். நாம் என்ன சொல்லணும்? நம்புகிறேன் ஆண்டவர் என்று சொல்லணும். நான் முழந்தால் படிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், ஆனால் என்னால் அது முடியவில்லை, உடல் நலம் எனக்கு கை கொடுக்கவில்லை. ஆனால் நீர் நினைத்தால்
நீ நினைத்தால் மணிக்கணக்கிலே முன்னிலையிலே முழந்தால் படியிட்டனாலே நிற்க முடியும். ஹல்லேலூயா. அது விசுவாசம், அது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உறுதியோடு சேர்ந்து கொண்டு நாம் இது செய்வதற்கு அவருடைய ஆற்றல் நமக்கு வேண்டும் என்று கேட்டால் அவர் அது கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. முழந்தால் படியிட்டு ஆண்டவர் முன்னிலையிலே நாம் வேண்டும் பொழுது, நாம் விண்ணப்பிக்கும் பொழுது, அந்த விண்ணப்பத்தையே கேட்கக்கூடிய விதத்திலே அவர் காதுகள் திறக்கப்பட்டு, அவர் கண்கள் திறக்கப்பட்டு, நம்மை பார்த்து கொண்டு அந்த காதுகளில் கேட்கக்கூடிய அந்த குரலுக்கு ஏற்றபடியாகவே நம்முடைய விண்ணப்பத்தை அவர் பெற்றுக்கொண்டு அதற்கு பதில் அவர் தருவாரா இல்லையா? தருவாரா இல்லையா? அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடைய ஒரு ஆலையிலே சொல்லுவோமா? இன்னும் உறுதியாக, இன்னும் உறுதியாக 11வது முறையாக உணவு படையல் கையிலேந்தி கோவில் முற்றங்களில் ஒன்றாகவே கூட வேண்டும் என்றார். உணவு படையல் கையிலேந்தி கோவில் முற்றங்களிலே கூட வேண்டும் என்றார். திருப்பாடல்கள் 96:8 வாசித்து பாருங்க. உணவு படையல் ஏந்தி அவர் தம் கோவில் முற்றங்களில் செல்லுங்கள் என்றார். இங்கே அநேகம் பேர் காணிக்கை கொடுப்பதற்கு வருகிறார்கள். திருப்பலி நேரத்திலேயே, காணிக்கை பவனி நேரத்திலேயே உணவு படையல்களுக்காக எத்தனையோ பேர் பொருள்களை கையில் ஏந்தி பீடத்துக்கு முன்னே வந்து ஆண்டவருக்கு சமர்ப்பிக்கின்றார். பீடத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய இடம் கோவில் முற்றம் போல். அல்லேலூயா. இது கோவிலாக நினைத்திருந்தாலும் பீடத்திலேயே, வெளிவீடத்திலேயே, அங்கே ஆண்டவர் வீட்டிருக்கின்ற நேரத்திலேயே நாம் இருக்கின்ற அந்த பகுதி முற்றம் போல் இருக்கும். ஹல்லேலூயா. கோவில் முற்றம் போல் இருக்கும். ஹல்லேலூயா. அங்கே நீங்கள் கூடுங்கள். ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுக்கின்ற பொழுது அந்த வேத புஸ்தகத்தில் என்ன எழுதப்பட்டு இருக்கிறதோ அதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அடுத்த 12, நன்றி கூறி அல்லேலூயா சொல்லி ஆண்டவரை போற்ற வேண்டும். என்ன எழுதியிருக்கிறேன்? நன்றி கூறி 10 இல்லை 12 நன்றி கூறி அல்லேலூயா சொல்லணும். அதற்கு திருப்பாடல்கள் 105:2 வாருங்க. அடுத்து 106 வாசிச்சு பாருங்க. 106வது சங்கீதம். அல்லேலூயா நன்றி செலுத்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. திருப்பாடல் 106லும் 105லும் இதே குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறது. என்ன தெரியுமா? நாம் அடிக்கடி இங்கே அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லுவார்கள். உண்டா இல்லையா? அந்த நேரத்திலேயே அல்லேலூயா சொல்லணுமா வேண்டாமா? உரத்த குரலிலே சொல்லணுமா வேண்டாமா? ஆர்ப்பரித்து சொல்லணுமா வேண்டாமா? இது எல்லாம் ஏன் அது சொல்லுகின்றோம்? உரத்த குரலிலே அல்லேலூயா சொல்லுன்னு சொல்லும் பொழுது அங்கே சொல்லக்கூடிய ஆள் அல்ல, நம்ம இடத்திலேயே சொல்லக்கூடியவருடைய விருப்பத்துக்கு ஏற்றபடியாக அல்ல, வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டது பிரகாரமாகவே அவர் சொல்லுகிறார். நீங்கள் ஆர்ப்பரித்து அல்லேலூயா சொல்லு என்றார். அப்பொழுது அந்த அல்லேலூயா எங்கே கேட்கும் சத்தம்? நாம் இங்கே அல்லேலூயா சொன்னால் அந்த விண்ணகத்திலே அந்த சத்தம் கேட்குமா கேட்காதா? அந்த விசுவசிக்கணும், அது நம்பணும். அல்லேலூயா என்ற வார்த்தை மனித வார்த்தை அல்ல, அது ஆண்டவருடைய கிருபைகளின் வாயிலிருந்து வந்த வார்த்தை, வான தூதர்களின் வாயிலிருந்து வந்த வார்த்தை. அந்த அல்லேலூயா என்று அவர்கள் வாயிலிருந்து மட்டும்தான் வந்தது. அந்த வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்தும் பொழுது நம்மோடு கூட யார் இருப்பார்? அந்த சத்தம் எங்கே கேட்டாலும்
அந்த வானதூதர்கள் நமக்கு அருகாமையில் நிற்பார். நிற்குமா நிற்காதா? கரங்கள் உயர்த்திய காலையிலே சொல்ல வேண்டாமா? நான் சொல்லாமலே சொல்லி இருக்கணும். பிரியமானவரே, ஒரு நிகழ்வு, நேரம் இருந்தால் சொல்கிறேன், ஒரு நிகழ்வு சொல்கிறேன். நான் ஊட்டியில் கூனூர் அங்கே தேவாலயத்தில் தியானம் கொடுத்திருந்த ஒரு சமயத்தில் பக்கத்துலேயே மிலிட்ரி கேம்ப் இருக்குது. மிலிட்ரி கேம்ப் அந்த சர்ச்சுக்கு நீங்கள் ஊட்டியில் போயிருந்தேன்னா அந்த நீங்கள் பார்த்துருக்கலாம், அந்த தேவாலயத்துக்கு அருகாமையிலேயே. அப்போ நான் இங்கே அங்கே புல் மேடு புல் எல்லாம் அந்த இடத்துலையும் அதிகாரிகள் உட்கார்ந்து மேஜை போட்டு அப்புறம் நாற்காலி போட்டு உட்கார்ந்து கொண்டு அவங்க ஈவினிங் நேரத்திலேயே பேசி கொண்டு இருந்தார்கள். அப்போது ஒரு இராணுவ வீரர் கையிலேயே டீ, ஒரு பிளாஸ்க்கு, அப்புறம் டம்ளரு இதெல்லாம் வச்சு அதில் நிறச்சி அது இப்படி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. தட்டில் வச்சு கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. எதிர்பாராத விதமாக நான் என்ன சொன்னேன்னா, இங்கே வார்த்தை அறிவித்து கொண்டிருந்தோம். அனைவரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி ஆண்டவர் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள் என்றார். அதாவது பக்கத்தில் தான் வச்சுக்கோங்க அந்த புல்மேடு, இது ஆலயம். அவர் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தார், எனக்கு அது தெரியாது. அவர் கையிலிருந்து தட்டு தானாக விழுந்தது. கரங்களை உயர்த்தி அவர் ஹல்லேலூயான்னு சத்தம் கேட்டது. இந்த இராணுவத்தில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் பார்த்து, ஏன்னா பைத்தியக்காரா, தட்டை கீழே போட்டுட்டு ஹல்லேலூயா சொன்ன. அங்கே ஹல்லேலூயா சொல்ல குரல்கள், நம்முடைய குரல் அங்கே கேட்ட பொழுது அவரால் அது உணர்ச்சி வசப்பட்டார். அப்புறம் நான் இந்த பிரசங்கம் முடிஞ்சு பக்கத்தில் தானே நான் சென்றேன். அவர் அங்கே பனிஷ்மெண்ட், அவருக்கு துப்பாக்கி கையில் கொடுத்துக்கிட்டு அவர் இப்படி நின்றிருந்த ஒரு காட்சியை பார்த்தேன். துப்பாக்கி கையில் இப்படி பிடிச்சிருக்கிறாரு, அவர் நிற்கிறார். ஏங்க துப்பாக்கி கையில் பிடிச்சி நிற்கிறீங்க? நான் துப்பாக்கி கையில் பிடிச்சி நிற்கல, நான் ஹல்லேலூயா 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 சொல்லிட்டு இருக்கிறேன்னா. உங்கள் கையில் துப்பாக்கி இருக்கு, அது அவங்க சும்மா கொடுத்தாங்க. நான் இப்போ சொல்கிறது வந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவங்க காதில் விழுந்தது, எனக்கு காதில் விழுந்தது. நான் அந்த இராணுவ அதிகாரி வந்தார், உங்களுக்கு என்ன இங்கே வேலை? இல்லை, அவர் துப்பாக்கி கையில் வச்சுக்கிட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொன்னதுக்காக வந்து பார்த்தேன். இவர் அதை தான் செஞ்சாரா? இந்த டீ எல்லாம் எங்களை கொண்டு வந்தது கீழே போட்டுட்டு ஹல்லேலூயா சொன்னார். அப்புறம் நான் சொன்னேன், அவரை மன்னிச்சிருங்க. ஹல்லேலூயா சொல்லும் பொழுது எங்கள் ஆச்சார பிரகாரம் நாங்கள் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவது பழக்கம். ஒருவேளை அவர் அது நினைத்து செய்திருப்பாரோ என்று எனக்கு தெரியவில்லை. ஓ, அப்படி இருக்கா? நீங்கள் யார்? நான் பக்கத்திலேயே இறைவார்த்தை அறிவிக்க வந்த ஒரு ஊழியக்காரன். ஓகே, நீங்கள் சொன்னால் சத்தியம், நீங்கள் சொன்ன உண்மை. அவர் கூப்பிட்டாரு, துப்பாக்கிக்காரங்க ஸ்டடியாக நின்னார். செல்டடி துப்பாக்கி எடுத்துகிட்டு போ. அவர் துப்பாக்கி எடுத்து போகிறார். அதுக்கு 3வது நாள் அவர் வந்தார். பிரதர், நீங்கள் செய்தது வாழ்நாள் முழுவதும் நான் மறக்கவே மாட்டேன். ஆனாலும் என் அறியாமலேயே நான் செஞ்சிட்டேன், அது தப்பா? எனக்கு தப்புன்னு சொல்லவும் முடியல, சரியென்று சொல்ல முடியல. ஆனாலும் எனக்கு மனசாட்சி ஒன்று, நீ செய்தது சரின்னு சொல்லிட்டேன். பிரியமானவரே, கையில் குழந்தைய வச்சுக்கிட்டு காலையில் சொல்லும்போது குழந்தைய கீழே போட்டுறாதீங்க. பிரதர் சொன்னார், இது மாதிரி வந்து டீ கப்பு கீழே விழுந்தது சரி, அதனால நான் குழந்தைய கையில் வச்சுட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா சொன்ன உடனே குழந்தைய கீழே போட்டுட்டு ஹல்லேலூயா சொன்ன, வேண்டவே வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். உள்ளம் இருந்தாலே போதும். அப்படி இருக்கும்போது இங்கே ஹல்லேலூயா சொல்லும்போது நீங்கள் சொல்லிட்டீங்க, உள்ளம் இருந்தாலே போதும், அதனால் நாங்கள் ஐயோர்த்தாம வேலையிலே சொல்லணும்னா கை விளங்காமல் போயிடும்.
நன்றாக இருந்தால், கை உயர்த்த முடிந்தால் உயர்த்தி தான் ஆண்டவரே போற்றணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது முழுமையாக்க முடியலன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நான் முழுமையாக்கி 13 தானே. நடனம் ஆடணும், நிறுத்தம் செய்யணும், தாள மேளங்களோடைய குழல் ஊதி வீணை வாசித்து ஆண்டவரை போற்றணும். அதே வாசிக்கிறோம். இப்போ நீங்கள் சொல்ல வேண்டியது 13 நடனம் ஆடணும், நிறுத்தம் செய்யணும், தாள மேளங்களோடைய குழல் ஊதி வீணை வாசிக்கணும். 13க்கு இங்கே எழுதப்பட்டது நூற்றி 8. 108 1 2 3 வாசிங்க. வீணை அடுத்தது சங்கீதம் புகழ்ந்து பாடும். அடுத்தது 109. ஆமா, அடுத்த 109 சங்கீதத்திலேயே 30 வாசிச்சு பாருங்க. சரி, அடுத்தது 149 சங்கீதம். 149 சங்கீதம். பாடுவேன், பாடுங்கள். நான் சொன்னது அத்தனையும் இதில் எழுதப்பட்டு இருக்கிறது உண்மைதானே? இதற்கு சான்றாக மிரியாம் விடுதலை பயணத்திலேயே நான் வாசித்திருக்கோம். மிரியாம் விடுதலை பயணத்திலேயே கஞ்சிரா கொட்டி ஆண்டவரை போற்றினார். என்ன எழுதிக்க? விடுதலை பயணம் 15:20. விடுதலை பயணம் கையிலே எடுத்துக்கொண்டார். அப்போ விடுதலை பயணத்திலேயே பார்த்தோம். என்ன பார்த்தோம்? மிரியாம் என்ன செய்தார்? கஞ்சிரா கையில் எடுத்து அவ அதை கொட்டி நடனமாடி ஆண்டவரை புகழ்பாடினார். அதே மாதிரி தான் நம்ம இதை வாசிக்கிறோம். இந்த சங்கீதத்திலேயே 149 வாசிச்சோம். போற்றுவார்களாக. இதோட நிறுத்தலாம் நினைக்கிறேன். பாக்கி இன்னும் இருக்கிறது வேற நேரம் கிடைக்கும் போது சொல்றேன். இப்போ எத்தனை வரைக்கும் சொல்லிட்டேன்? 13 வரைக்கும் பாடி சொல்லியிருக்கேன். 3 சொல்வதற்கு நேரம் இல்லை. இந்த 13 நீங்கள் நினைவுபடுத்திக்கிட்டு ஆண்டவரிடத்திலேயே நாம் ஒன்று கூடும் பொழுது எங்கே இருந்தாலும் சரி, ராணுவ வீரர் அங்கே செய்தாக நினைக்க வேண்டாம், பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் பாத்தம் கீழே போடுறது நினைக்க வேண்டாம். நம்ம வீட்டில் இருந்தாலும் நம்ம வீட்டில் எல்லோரும் சேர்ந்து ஆண்டவரை போற்றும் பொழுது எப்படி போற்றணும்? தூக்க கலக்கத்தோட அல்ல. தூங்குறவனே அவனுக்கு பலத்தை கொடுக்கும்படி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அது கேட்டு பெற்று அவர்களும் உணர்ந்து ஆண்டவரை துதிக்கிறதுக்காக இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? அதுக்காக என்ன செய்ய போகிறோம்? எழுந்து நிற்கணும். எழுந்து என்ன செய்ய போகிறீங்க? அந்த ராணுவ வீரர் போலவே கையில் இருக்கிற புத்தகங்கள் எல்லாம் கீழே வைக்கணும். கரங்கள் உயர்த்தி பிடிப்போம்.
கரங்களை உயர்த்தி பிடிப்போம். இந்த கேட்ட ஒரே வார்த்தைக்கு உட்பட்டு ஆண்டவரை துதிப்பதற்காகவே நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆலோசனைகளை பெற்று அதன் மூலமாக ஆண்டவரை போற்றுகின்ற நேரத்திலேயே அன்றைய நாட்களிலேயே ஆண்டவரை போற்றியவர்களுக்கு எல்லோருக்குமே ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்தார் என்பதை உணர்ந்து கொண்டு, ஆண்டவர் விண்ணகத்திலிருந்து ஆண்டவர் எப்படி பார்த்தார் என்பதை உணர்ந்து கொண்டு, அந்த உணர்வு உள்ளத்தில் இருந்து அது வெளியே வருவதற்காக, வெளியே வந்த பிறகு ஆண்டவரை போற்றுவதற்காக கரங்களை உயர்த்தி பிடித்து ஆண்டவரை போற்றுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.